தலைமையேற்று அரசுமாக நமது ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தினுடைய தலைவர் இரண்டாவதாக முதல் நிகழ்ச்சியாக தலைவர் அவர்கள் ஓய்வூதிய சங்கத்தினுடைய மூத்த உறுப்பினர் திரு விழாவடியான் அவர்கள் சுதந்திர தின உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் அவர்களே, மதிப்புக்குரிய நமது சங்கத்துடைய தலைவர் அவர்களே, தேனீக்கள் போல
சூழல் வேலை பார்க்கின்ற நமது இயக்குநர் பெருமக்களே, நிர்வாக சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது நாட்டினுடைய 79வது சுதந்திர தின விழாவில் நல்வாழ்த்துக்களை கூறுவதை பெருமையாகும். தேசப்பற்று என்பது நாட்டிலே சுட்டு வைக்கின்ற ஊறுகாய் போன்றோம் அல்ல நண்பர்களே. அது நாம் எடுக்கின்ற உயிர் மூச்சு கொள்வது என்பதை உங்களுடைய இடங்களை பதிவு செய்ய விரும்புகிறேன். சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாற்றை படிக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் தங்களுடைய ரத்தத்தை இந்த மண்ணிலே சிந்தி பெற்றது என்பதை நாம் மறந்து வருகிறோம். அந்த சுதந்திர போராட்டத்திலே ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாலும் எத்தனையோ பேர் போராட்டப்பட்டாலும் முதலிலேயே இருக்கின்றவர் தேசப்பிதா காந்தியவர். காந்தி அவர்கள் அவருடைய ஒரு குறிக்கோள் வைத்திருக்கின்றார். 1931, அதாவது சுதந்திரம் அடைவதற்கு முன்பு 16 ஆண்டுகளுக்கு முன்பே பாகிஸ்தான் பிரிவினை இல்லாத ஒன்றிய இந்தியாவில் கராச்சி மாநகரத்தில் ஒரு மாநாடு நடக்கின்றது. அந்த மாநாட்டிலே தன்னுடைய குழந்தையை ஒரு தீர்மானமாக வெளியிடுகிறார். 3 கருத்துக்களை கொள்கிறார். ஒன்று, கோடிக்கணக்கான வறுமையிலே வாழிக்கொண்டிருந்த ஏழை மக்களுடைய பொருளாதார முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். விடுதலை என்பது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏழை மக்களினுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும். இரண்டாவது, மக்கள் ஒற்றுமை. மக்கள் ஒற்றுமை அடுத்து மிக முக்கியமானது இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இந்து முஸ்லிம் ஒற்றுமை. பெண்கள் முன்னேற்றம், பெண்களுடைய பாதுகாப்பு. மூன்றாவது சொல்கிறார் தரைவழி, நீர்வழி, ஆகாய வழி போன்ற போக்குவரத்து சாதனங்கள், மின்சாரம், நீர்வழிகள், இப்படி சுரங்கங்கள், இந்த சேவை சங்கங்கள் போன்ற சேவை நிறுவனங்கள், சேவை நிறுவனங்கள் எல்லாம் அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. மற்றும் அந்த வரலாற்றை படிக்கும்போது அவருடைய உள்ளத்திலே ஒரு உள்ள கிழக்கை இருந்ததாக எனக்கு தோன்றுகிறது. அது அவருக்கு ஒரு அர்த்தம் இருந்திருக்க வேண்டும். இடங்களிலே அவர் சொல்லுகிறார், நான் இஸ்லாமியர்களை இந்திய இஸ்லாமியர்கள் எதிர்த்து சொல்ல மாட்டேன். அவர்கள் இந்தியர்கள். அவர்கள் 90% மேலாக இந்த மண்ணிலே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் எந்த காலத்திலும் இந்திய இஸ்லாமியர்கள் சொல்ல மாட்டேன், இந்தியர்கள். இந்த வயதினாலே என்னமோ தெரியவில்லை. 1947 சுதந்திரம் அடைந்த பிறகு ஆரம்பிக்கிறார். இவர் உடனடியாக வங்காளத்திற்கு சென்று அந்த மக்களை 49 கிராமத்திற்கு ஆதரவு அளியாமல் 49 கிராமத்திற்கு ஒவ்வொரு குடும்பமாக சென்று இந்து முஸ்லிம் குடும்பங்களை சந்தித்து ஏற்படுத்தவில்லை. 21 நாட்கள் உண்ணாவிரதம். அப்பொழுது அந்த தீவிரவாதிகள், அதில் இருக்கின்ற தீவிரவாதிகள் எல்லாம் தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் காலடியிலே கொண்டு வந்து விட்டுவிட்டு, நாங்கள் எல்லோரும் சகோதரர்களாக இருக்கின்றோம், நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கும், நீங்கள் கைவருகளை என்று வேண்டுகோள் என்பதை அது நிறைய. இது இந்த காலத்திலே ஒற்றுமை வரலாற்று
உட்கார்ந்து ஒன்று சொல்லார். நாம் திப்பு சுல்தான் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அரசர் இந்த திப்பு சுல்தான் அவர்கள் இந்த இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக எவ்வாறு பாடுபட்டிருக்கிறார், அமைத்துக் கொடுத்திருக்கிறார். காரணம், திருங்கேரியிலே இருக்கின்ற இந்து மதத்தை மகாராஷ்டிராவிலிருந்து வந்திருக்கின்ற அந்த ராணுவ தளபதி ரகுராம் ராவ் என்பவர் அந்த மடத்தை சூறாக்கி அடித்து ஓடிட்டு போர் பண்ணிட்டு அங்கே இருக்கின்ற பெண்களை எடுத்து செல்கின்றார். சுல்தானுக்கு கடிதம் எழுதுகிறார், எனக்கு இப்படி ஆகிவிட்டது, செய்யுங்கள். இவர் காலகாலமும் செல்லாமல் உடனடியாக சென்று ஆட்களை கொண்டு போய் சிறுகரி மடத்தை ரசித்தெடுத்து அதுக்குள்ள செல்வத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்ததாக வரலாற்று சான்றிதழ். அது மட்டுமல்ல நண்பர்களே, குருவாயூரில் இருக்கின்ற புலி கொடுத்திருக்கிறார் என்பது வரலாறு. ஏன்னா இதெல்லாம் எப்படி இந்து முஸ்லீம்களுடைய ஒற்றுமைக்காக செய்யும். அதே போல வேலுநாச்சியார் பற்றி நம்ம கேள்விப்படுவோம். சிவகங்கையிலே ரகுநாதர் அவரு இந்த சொல்லப்பட்டவுடனே வேலுநாச்சியார் தன்னுடைய 8 வயது குழந்தையை குதிரையிலே எடுத்துக்கொண்டு கொல்லங்குடி கிராமத்தில் பக்கத்தில் இருக்கிற அரியாங்குறிச்சி என்ற காட்டுக்குள்ளே சென்று மறைந்து விடுகிறார். விரட்டி வந்த ஆங்கில படை அங்கே ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு சிறு பிள்ளையை பார்த்து எங்கே போயிருக்கிறார்கள் இடம் சொல்லும் பொழுது அந்த பெண் வீராவசனம் பேசி நான் காட்டிக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு என்று சொன்ன உடனே அவன் அந்த தலையை தீ வைத்து அந்த நாச்சியார் அவர்கள் நெருங்கி வரும் பொழுது வெட்டுண்ட அந்த இடத்திலே ஒரு கல்லை எடுத்து வைத்து வெட்டுரை காளியவன் என்ற கோயிலை வைத்து கொண்டாடும். அவரை திரும்பவும் அரியணையிலே ஏற்றுவதற்கு திப்பு சுல்தான் அவர்கள் அவருடைய படையவும் விருப்பாட்சி, திண்டுக்கல் போகிற பாதையில இருக்கும் விருப்பாட்சியிலே ஒரு நாயக்கர் ரொம்ப ஆட்கள் வந்து படை வச்சிருக்காரு, அவரையும் சேர்த்து கொண்டு வந்து பழையபடியும் ஆங்கிலேயரை வேட்டி விட்டு வேலுநாச்சியாரை அரியணையிலே ஏற்றி வந்ததாக சரித்திரம் கூறுகிறது.
கொஞ்சம் பச்சா கொஞ்சம்